ஈமானோடு வாழ்வதே கேள்விக்குறியான சூழ்நிலைகள் உருவாகும். காலையிலே முஸ்லிம், மாலையிலே காஃபிர், மாலையிலே காஃபிர், காலையிலே முஸ்லிம். சொர்க்கம் செல்கிற அமல்களை செய்து கொண்டே இருப்பான், திடீரென நரகவாசியாக மாறிவிடுவான். நரகத்தை செய்து கொண்டு நரகத்திற்குரிய காரியத்தை செய்து கொண்டே இருப்பான், திடீரென அவன் சொர்க்கவாசியாக மாறிவிடுவான். அப்படிப்பட்ட குழப்பம் நிறைந்த காலம் வரும் என்றார்கள். வந்த காலத்தில் தான் நாம் இருக்கிறோம். ஆகவே அந்த இறுதி முடிவு நல்ல முடிவாக அமைய வேண்டுமானால் நல்ல நல்ல உபதேசங்களை புறக்கணிக்காதீர்கள். திருக்குரானோடு தொடர்பு. திருக்குரான் எவ்வளவு பெரிய ஒரு ஈர்ப்பு சக்தி தெரியுமா உங்களுக்கு? ஒரு சாதாரணமாக இன்று இரவு வீட்டிலே போய் ஒரு பரிசோதனை செய்து பாருங்க. முதல்ல உதவி செய்யுங்க. உதவி செய்து விட்டு திருக்குரானை எடுங்க. அல்லாஹ்வுடைய வசனத்தை படிக்க போகிறோம், இது ரஹ்மானுடைய வார்த்தை என்பதை உள்ளச்சத்துல கொஞ்சம் வர வைங்க. அதுக்கப்புறம் அந்த திருக்குரானை ஓதுங்க. அர்த்தத்தை பாருங்கள், அர்த்தத்தை புரியுங்கள். உள்ளத்தில் பயம் வருகிறதா இல்லையா என்று பாருங்கள். அவ்வளவு பெரிய ஒரு ஈர்ப்புத்தன்மையான குரான் திருக்குரான். அந்த திருக்குரான் நம்மை மாற்றாவிட்டால், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய போதனைகள் நம்மை மாற்றாவிட்டால், மறுமை நம்பிக்கை நம்மை மாற்றாவிட்டால், இது போன்ற இறை வசனங்கள் மரண சம்பவத்தை பற்றி பேசுகிறதே, அந்த வசனங்களை கேட்டும் அந்த உபதேசம் நம்மை மாற்றாவிட்டால் நாம் எப்பொழுதுதான் திருந்த போகிறோம்? திருந்தவே நமக்கு மனம் இல்லையா? இப்படியே தான் வாழப்போகிறோமா? மரணத்தை எதிர்கொள்ள தயாரா? மன்னரையை எதிர்கொள்ள தயாரா? மறுமையை எதிர்கொள்ள தயாரா? மறுமை நாளில் தாயும் தந்தையும் பிள்ளைகளும் சகோதரன் சகோதரிகள் எல்லாம் ஓடுவார்களே நம்மை விட்டுவிட்டு.